வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் சௌசௌக்காய் மோர் குழம்பு ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக வரும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் என்னோடய மோர் குழம்பு. வாங்க ரெடி பண்ணலாம். சௌசௌக்காய் வாங்கியிருக்கேங்க. இந்த மாதிரி ரவுண்டாக தான் நான் எப்போவுமே சௌசௌக்காய் வாங்குவேன். அந்த கூசாக இருக்க மாதிரி வாங்கினா முத்தி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. முதல்ல சௌசௌக்காயை நல்லா கழுவி எடுத்திருக்கேன். அது ஃபஸ்ட்டு நறுக்கி எடுத்துகிட்டு நடுவில் இருக்க விதையை எடுத்துடுறேன். இப்போ தோல் சீவுறவங்க சீவி எடுத்துக்கலாம். ஏன்னா அது மேலே கொஞ்சம் லைட்டாக முள் இருக்க மாதிரி இருக்கும். நான் எப்போவுமே சீவி எடுத்துடுவேன். அந்த தோல் மேலே முள்ளெல்லாம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட செய்யலாம். விதை கூட சாஃப்டாக இருந்தது, அது கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. அடுத்து க்யூபாக கட் பண்ணிக்கினேன். இன்னொரு முறை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கினேன். இங்கே குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கினேன். முதல்ல ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கினேன். அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரிய விட்டேன். வற்றல் மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கினேன். அதுவும் கொஞ்சம் நல்லா பொரிய விட்டேன். அடுத்து வெங்காயம், கீரி வச்சுருக்க பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். வெங்காயம் ரஃப்பாக தான் நான் நறுக்கியிருக்கேன். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கியிருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயம் தூள் சேர்த்து வதக்கினேன். அடுத்து நறுக்கியிருக்க சௌசௌக்காய் சேர்த்துருக்கேன். அது ஒரு நிமிஷம் வதக்கிட்டு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்து இதை மூடி போட்டு அரை வேக்காடு வேக விட்டேன். மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பச்சை மிளகா, சீரகம், தேங்காய் சேர்த்துருக்கேன். அது ஃபஸ்ட்டு ஒரு விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வழுவழுப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த விழுதை. இதை நம்ம அரை வேக்காடு வெந்திருக்க சௌசௌக்காயில் சேர்த்து இதை வேக விடலாம். மசாலா நல்லா வெந்து அதுலேருந்து பச்சை வாடை அடங்கணும். அதுக்காக தான் வேக விடுறது. அதே மிக்சியில் கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கினேன். தயிர் சேர்த்துக்கினேன். ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்து அடித்து எடுத்து வச்சுக்கணும் ஒரு பக்கம். இப்போது காய் நல்லா வெந்துருச்சு. அந்த தேங்காய் மசாலா கூட நல்லா அடங்கி வந்திருக்கு. ஸோ அந்த டேஸ்ட் நல்லா இருக்குது. இப்போ இதில் அடித்து வச்சுருக்க தயிர், கடலை மாவு கலவை சேர்த்துருக்கேன். ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு கொதி விட்டேன். லைட்டாக நுரைச்சி வருது பாருங்கள். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட சௌசௌக்காய் மோர் குழம்பு ரெடி. நான் இந்த மோர் குழம்பு சண்டே தான் பண்ணேங்க. ஹஸ்பண்டுக்கு ரொம்ப விருப்பம் அண்ட் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிட்டாரு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். சண்டே வீடியோஸ் சீக்கிரமாக இந்த வீடியோவோடவே போஸ்ட் பண்ணுறேன். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. இந்த ரெசிபி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களை புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.